வணக்கம், நான் விஸ்வஜனனி சுந்தர். இன்னைக்கு நான் ஆண்டாளும் திருப்பாவையும் அப்படிங்கறத பத்தி பேச வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த கோல்டன் லே சேனல் மனமார்ந்த நன்றிகள். ஆண்டாள் அப்படின்றவா எங்க பிறந்தா ஃபர்ஸ்ட் அப்படின்னா, மதுரைக்கு பக்கத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிற ஊர்ல ஒரு சின்ன துளசி செடிக்கு கீழே அழகான பெண் குழந்தையா வந்து அவதரிச்சான். அத பெரியாழ்வார்க்காக பெருமாள் அனுப்பிச்சு வச்சதா ஒரு ஐதீகம் இருக்கு. ஏன்னா பெரியாழ்வார் வந்து ரொம்ப நாளா பெருமாள் கிட்ட வந்து தனக்கு ஒரு மகாலட்சுமியே வந்து பிறக்க வேணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பிரார்த்திச்சிருந்தார். அதன் விளைவா பெருமாள் வந்து தனக்கு அந்த லட்சுமியை கொடுத்துட்டதா நினைச்சு அந்த குழந்தையை எடுத்து தன்னோட குழந்தை மாதிரி ரொம்ப அழகா வளர்த்துன்னு வந்தார். அதுக்கு நிறைய நல்ல தமிழ் பத்தின நிறைய ஞானம் சொல்லி வளர்த்தார். பெருமாள் கிட்ட வந்து பக்தியோட எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பத்தி நன்னா சொல்லி கொடுத்து வளர்த்துன்னு வந்தார். ஆண்டாள் நாச்சியாரும் அவர் சொல்றத கேட்டுண்டு ரொம்ப நன்னா தமிழ் மேல நிறைய பக்தி உடையவளாகவும் பெருமாள் மேல அதை விட பக்தி உடையவளாகவும் வளர்ந்துட்டு வந்தா. பெரியாழ்வார் வந்து தனக்கு ஒரு நந்தவனம் வச்சுண்டு அதுல இருந்து பூக்கள் பறிச்சு பெருமாளுக்கு வந்து மாலை பண்ணி கொடுத்து பெருமாளுக்கு சாத்துற கைங்கரியம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். இத பார்த்துட்டே வந்த ஆண்டாளுக்கு பெருமாள் மேல நிறைய பக்தி சொல்லி கொடுத்திருந்தார் இல்லையா அவ அப்பா. அதை கேட்டு 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 அவளுக்கு வந்து பெருமாள் மேல நாளடைவுல காதல் வந்துடுது. காதல் வந்து அவ என்ன நினைச்சுட்டான்னா, பெருமாளையே தன்னோட கணவனா அடையணும் அப்படிங்கிற வரைக்கும் அவ கனவு காண ஆரம்பிச்சுட்டா. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த பெருமாள் வந்து பெரியாழ்வார் என்ன பண்றார், டெய்லி மாலை கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு ஆண்டாள் என்ன பண்றா அப்படின்னா, அவருக்கு தெரியாம டெய்லி பெரியாழ்வார் வச்சிருந்த மாலையெல்லாம் இவ எடுத்து தனக்கு சாத்தி அழகு பார்த்துட்டு வச்சுடுறா. அது தெரியாம பெரியாழ்வார் போய் அதை பெருமாளுக்கும் சாத்திடுறார். ஒரு நாள் பெரியாழ்வார் இதை பார்த்துட்டு ஆண்டாளை வந்து ரொம்ப கோச்சுக்கிறார். நீ ஏன் இப்படி பண்ற, பெருமாள் கிட்ட நம்ம அபச்சாரப்பட்டுடக் கூடாது அப்படின்லாம் சொல்லி ரொம்ப கோச்சுக்கிறார். தாயாரும் ரொம்ப சோகமாயிடுறா, அப்பா திட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட பெருமாள் வந்து ஒரு நாள் என்ன பண்றார், கனவுல நீ ஏன் வந்து ஆண்டாளை திட்டின, அவ சூடி கொடுத்த மாலை தான் எனக்கு வந்து ரொம்ப உகந்ததா இருக்கு, இன்னிலேருந்து டெய்லியே வந்து ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை தான் எனக்கு வந்து நீ சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறார். அன்னிலேருந்து ஆண்டாளுக்கு பேர் என்னன்னா சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் நூற்றாண்டுல தான் ஆண்டாள் வாழ்ந்திருக்கா. அப்ப இருந்த வைணவ ஆழ்வார்கள்ல ஆண்டாள் தான் பெண் ஆழ்வார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது ஆண்டாளுக்கு வந்து இன்னும் நிறைய பெருமாள் மேல பக்தி வந்துட்டு இருக்கு. பெருமாளே அப்படி சொன்னோன்னே இன்னும் பக்தி ஜாஸ்தியாகி இன்னும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நிறைய வர ஆரம்பிக்கிறது. பெருமாளை நினைச்சு வந்து திருப்பாவை அப்புறம் வந்து நாச்சியார் திருமொழி அப்படிங்கிற 2 மாபெரும் கிரந்தத்தை வந்து எழுதியிருக்கா நம்மளுக்காக. நம்ம திருப்பாவையில மொத்தம் 30 பாடல்கள் எழுதியிருக்கா. நாச்சியார் திருமொழியில 143 பாடல் எழுதியிருக்கா. இதெல்லாம் வந்து கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடியே பருவ பெண்ணா இருக்கும் போதே ஆண்டாளுக்கு இவ்வளோ ஞானம் இருந்து இதெல்லாமே எழுதியிருக்கா. திருப்பாவை வந்து மார்கழி மாசத்துல நோன்பு இருந்து, பாவை நோன்புன்னு சொல்லுவாங்க, பாவை நோன்பு இருந்து எப்படியாவது பெருமாளை அடைஞ்சிடணும் அப்படிங்கறதுக்காக திருப்பாவை பாடி அவளோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்து இந்த திருப்பாவை பாடி மார்கழி மாசம் பிரம்ம முகூர்த்தத்துல போய் எல்லாரையும் எழுப்பி அந்த ஸ்தோத்திர பாராயணம் பண்ணி பெருமாளை போய் சேவிக்கணும், பெருமாளை அடையணும் அப்படின்னு அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா பெருமாளை அடையணுங்கிறதுக்காக. அப்ப 30 பாசுரம் நம்மளுக்கு கொடுத்துருக்கா. அதுல வந்து முதல் 5 பாசுரம் வந்து ஸ்ரீமன் நாராயணனை புகழ்ந்து பாடி எழுதியிருக்கா. 6லேருந்து 15 பாசுரம் வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தோழிகள் எல்லாரையும் எழுப்புறா, வாங்கோ போய் பெருமாளை சேவிக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுப்புறா. பெருமாளோட பெருமைகள் எல்லாம் சொல்லி பெருமாளை போய் சேவிக்கலாம் அப்படின்னு எழுப்புறா. 16லேருந்து 20 ஸ்லோகம் வந்து என்னன்னா துவாரபாலகர்கள் நப்பின்னை நந்தகோபன் இவாளெல்லாம் வந்து எழுப்புறதா இருக்கு. 16லேருந்து 20 ஸ்லோகம். 21லேருந்து 29 ஸ்லோகம் வந்து ஸ்பெஷலா கண்ணனுக்காகவே எழுதியிருக்கா. அதாவது கண்ணனுக்காக மட்டுமே அந்த 21லேருந்து 29. இதுல என்னன்னா 29 ஸ்லோகம் வரைக்கும் தன்னை வந்து ஒரு கோபிகையாவே நினைச்சுதான் எழுதியிருக்கா. 30வது ஸ்லோகத்துல மட்டும்தான் அவளை வந்து கோதையா காமிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு பேர் வந்து கோதைன்னு வச்சது வந்து பெரியாழ்வார் தான் கோதை அப்படின்னு பேர் வச்சிருக்கார். அவ வந்து அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்த அந்த நாட்கள் வரைக்கும் அவ ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆயர்பாடியாவே நினைச்சுட்டு இருக்கா. ஆயர்பாடியாவே நினைச்சு தன்னை ஒரு கோபிகையா நினைச்சு பெருமாளை நினைச்சு கனவெல்லாம் காண ஆரம்பிச்சிருக்கா.
அந்த 30வது பாசுரத்துலதான் தன்னை வந்து ஒரு கோதையா நினைச்சு பெருமாளை பாடியிருக்கா. அப்படியே திருப்பாவையில 30 பாசுரம் பாடியிருக்கா. என்னென்னவோ வழி அவளும் வந்து தேர்ந்தெடுத்திருக்கா, பெருமாளை வந்து எப்படியாவது நம்ம அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி. ஆனா பெருமாள் வந்து எதுக்குமே அசைஞ்சு கொடுக்கவே இல்லை. நிறைய விளையாட்டு காமிச்சிருக்காரு ஆண்டாள் நாச்சியாரோட. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ தூது விட்டுருக்கா. மேகத்தை தூது விட்டுருக்கா, குயிலை தூது விட்டுருக்கா, பூக்கள், இது மாதிரி நிறைய பறவை, எவ்வளவோ பேரை தூது விட்டு பெருமாள் வந்து எதுக்குமே வந்து ஓகே சொல்லவே இல்லை. ஆண்டாள் இன்னும் எவ்வளவு தூரம் போலாம் பார்க்கலாம் அப்படின்னு, அதுவும் ஒரு திருவிளையாடல் தானே. பெருமாள் வந்து விளையாடி இருக்காரு ஆண்டாளோட. மதுரை பெருமாள் கிட்டேயே கேட்டிருக்கார், திருமாலிருஞ்சோலை பெருமாளே, நான் உனக்கு 100 தடா அக்கார அடசலும் 100 தடா வெண்ணையும் தரேன், என்னை எப்படியாவது ஸ்ரீரங்கம் பெருமாளோட கல்யாணம் பண்ணி வச்சிடு அப்படின்னு சொல்லி அதுவும் கேட்டிருக்கா. அப்பையும் பெருமாள் வந்து இது பண்ணவே இல்லை. அதுக்கு அடுத்தது என்ன பண்றா, பெருமாள் கிட்ட வந்து இவ்வளோ பண்ணியும் பெருமாள் நம்மளுக்கு எதுவுமே பண்ணலையே அப்படின்ட்டு அடுத்தது எழுதுறா நாச்சியார் திருமொழி. நாச்சியார் திருமொழியில ரொம்ப அழகா எழுதியிருக்கா. அதாவது வாரணமாயிரம்னு ஒண்ணு இருக்கு. வாரணமாயிரம்ல வந்து தன்னோட கனவு எப்படியெல்லாம் வந்து அவ வந்து பெருமாளை வந்து அடையணும்னு நினைக்கிறா. அவளோட கல்யாணமே முடிச்சுட்டா, கனவுலயே ஆண்டாள் வந்து கல்யாணத்தை முடிச்சுட்டா. எப்படிலாம் நம்ம கல்யாணம், வைணவ கல்யாணங்கள் எப்படி நடக்குமோ அது மாதிரி அவளோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வாரணமாயிரம் அப்படிங்கிற ஒண்ணு எழுதியிருக்கா. இன்னைக்கும் வாரணமாயிரம் வந்து நம்ம வைணவ கல்யாணங்கள்ல அந்த பாட்டு பாடாம இருக்கவே மாட்டா. அதுல என்னெல்லாம் பண்றா அப்படின்னா, மாப்பிள்ளை அழைப்பு, நிச்சயதார்த்தம், பெரியார்கிட்ட அனுமதி வாங்குறது, காப்பு கட்டுறது, பிடி சுத்துறது, பாணி கிரகணம் பண்றது, அக்னி வலம் வருது, அம்மி மிதித்தல், பொறியிடுதல், மங்கள நீர் தெளித்தல், இது எல்லாத்துக்கும் தனித்தனி பாசுரமா எழுதி ரொம்ப அழகா வந்து ஆண்டாள் வாரணமாயிரம் பண்ணிருக்கா. அதாவது பெருமாளை அடைய முடியலையே அப்படிங்கிற கவலை அவளுக்கு நாளுக்கு நாள் ஜாஸ்தியாகி இதெல்லாம் பண்ணாலாவது பெருமாள் நம்மள கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரா அப்படின்னு நிறைய பாட்டு எழுதி பெருமாள் கிட்ட வந்து சொல்லியிருக்காவ. அப்படி எல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணிருக்கார் பெருமாள், அதனால வந்து பெருமாள் இப்ப கொஞ்சம் இறங்கி வரலாமா அப்படின்னு பாக்குறார். பெருமாள் இறங்கி வரலாமான்னு பார்த்து பெரியாழ்வாரோட கனவுல வந்து சொல்றார், இன்ன தேதியில நீ வந்து கோதை ஆண்டாள் நாச்சியாரை கூட்டிண்டு ஸ்ரீரங்கத்துக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்றார். அவளோட 16வது வயசுல பெரியாழ்வார் வந்து கூட்டின்னு போறார் ஸ்ரீரங்கத்துக்கு. ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டின்னு போய் பெருமாள் சேவிச்சுட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அதுக்கெல்லாம் முன்னாடி ஆண்டாள் வந்து கிருஷ்ணரை எங்க பாக்குறா, பெருமாள் எங்க பாக்குறான்னா பிருந்தாவனத்துலதான் பாக்குறா. பிருந்தாவனத்தில் கண்டேனே அப்படின்னு பாசுரங்கள்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் சொல்லணும்னா இன்னும் டைம் ஆயிட்டே இருக்கும். அது மாதிரி பிருந்தாவனத்துல பார்த்துட்டு ஸ்ரீரங்கத்துல போய் கல்யாணம் பண்ணிக்கிறா. ஆண்டாள் வந்து நம்ம வந்து திருப்பாவைன்னு சொல்றோம், அவ அருளின பாசுரங்களை திருப்பாவைன்னு நம்ம சொல்றோம். அவ அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கான்னா சங்கத்தமிழ் மாலை அப்படின்னு பேர் வச்சிருக்கா. இன்னொன்னு என்ன ஸ்பெஷல்னா, எங்கெல்லாம் பெருமாள் சன்னதி எங்கெல்லாம் பெருமாள் கோவில்கள் இருக்கோ அங்கெல்லாம் ஆண்டாளுக்கு கண்டிப்பா ஒரு சன்னதி இருக்கும். அது வந்து அவளுக்கான தனிப்பெருமை. அது மாதிரி ஆண்டாள் சன்னதி இருக்கு. அப்படி இருக்கும்போது பிருந்தாவனத்துல பார்த்துட்டு பெரியாழ்வார் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டின்னு போறார். ஒரு நல்ல நாள் பார்த்து பங்குனி உத்திரத்தன்னைக்கு என்ன பண்றா அப்படின்னாக்க, சேவிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டாள் போய் ரங்கநாதரோட ஒன்னா கலந்துடுறா, கருவறையில போய் ஒன்னா கலந்துடுறா. அன்னைக்கு அவளுக்கு கல்யாணமும் ஆயிடுறது. தன்னோட 16வது வயசுல கல்யாணம் பண்ணிடுறா ஆண்டாள். இன்னொன்னு வந்து திருப்பதி பெருமாளுக்கு ஸ்ரீவல்லிபுத்தூர்ல இருந்து வருஷத்துக்கு ஒரு நாள் ஆண்டாள் சூடின்ற மாலையை அனுப்பிச்சு வைக்கிறா திருப்பதி பெருமாளுக்கு. இவா ரெண்டு திருப்பதிக்கும் ஸ்ரீவல்லிபுத்தூருக்கும் உண்டான கனெக்ஷன் இதுதான். ஆண்டாள் சூடின மாலையை அனுப்பிச்சு வைக்கிறா. எப்பவுமே திருப்பதி பெருமாள் வந்து வைரம், வைடூரியம் அந்த மாதிரியான ஆபரணங்களோட தானே நம்ம பார்ப்போம். ஆனா ஆண்டாளோட மாலையை சமர்ப்பிக்கிற நாள் அன்னைக்கு மட்டும் பெருமாள் எந்த விதமான ஆபரணமும் போட்டுக்க மாட்டாராம். வெறும் இந்த மாலையை மட்டும் போட்டுண்டு பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறாருன்னு நம்ம பாக்குறோம் இல்லையா. அது ஒரு சிறப்பு. அப்படிப்பட்ட ரொம்ப சிறப்பு வாய்ந்த இதுல என்ன தெரிய வருது அப்படின்னாக்க, ஆண்டாளோட வில் பவர், டிவோஷன், அவ எடுத்துன காரியத்தை வந்து எப்படி முடிக்கணும் அப்படிங்கறத அந்த நாள்லயே ஆண்டாள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கா. எப்படி வந்து பெருமாளை வந்து என்னென்னலாம் பண்ணி அடைஞ்சா, ரொம்ப கஷ்டப்பட்டு தானே பெருமாளை அடைஞ்சிருக்கா அவ. அதுல இருந்து அவளோட கஷ்டங்கள், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னா அதுக்கு நம்ம நிறைய கஷ்டப்படணும் அப்படிங்கறத நம்ம ஆண்டாள் நம்மளுக்கு சொல்றா. இன்னொன்னு என்னன்னா, ஜீவாத்மாவா பூமியில பொறப்பெடுத்து பரமாத்மாவை அடைய முடியும் அப்படிங்கறதுக்கு முழு உதாரணம், மெயினான உதாரணமே ஆண்டாள் நாச்சியார் தான்.
அப்படிப்பட்ட திருப்பாவை நாச்சியார் திருமொழியை நம்ம எல்லாருமே மார்கழி மாசத்துல, மெயினா கல்யாணம் ஆகாதவா யாரா இருந்தாலும் மார்கழி மாசத்துல பாவை நோன்பு இருந்து பிரம்ம முகூர்த்தத்துல திருப்பாவை சொல்லின்னு வந்தாக்க நல்ல வரன் அமையும், நல்ல கணவன், மனசுக்கு பிடிச்ச மாதிரியான கணவன் வருவான் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்றா. அதே மாதிரி நம்மளும் அதை பண்ணிட்டு மார்கழி மாசத்துல திருப்பாவை சொல்லி ஆண்டாள் ரங்கம்மன்னாரோட பரிபூரண அருள் பெறுவோமாக. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி, வணக்கம்.